புரிஞ்சுங்களா? அது வந்து நம்ம அப்சல்யூட்டா ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு கிடைக்காது இந்த இடம். இந்த இடத்த வந்து 25 ஏக்கரை வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா இன்னைக்கு நானும் கேட்கறேன். ஓகேங்களா? நான் இன்னைக்கு 60 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், எனக்கு கிரையம் பண்ணி கொடுத்துருவியா? நான் இன்னைக்கு கேட்கறேங்க, இதுக்காகவே கேட்கறேன். நீ 50 லட்ச ரூபாய்க்கு தான் நியாயமா சீமான் நீ வாங்கியிருக்கன்னா நான் இன்னைக்கு உங்க சேனல்லையே கேட்கறேன். 60 லட்ச ரூபா நாளைக்கு கொடுக்குறேன் நான். புரிஞ்சுங்களா? 60 லட்ச ரூபா நான் நாளைக்கு கொடுக்குறேன். புரிஞ்சுங்களா? 60 lakhs I will pay tomorrow. புரிஞ்சுங்களா? எனக்கு அந்த இடத்த கையம் பண்ணி கொடுப்பியா? சோ நீ ஃப்ராடு பயங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. புரிஞ்சுங்களா? ஒரு வக்கீலுக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னா இன்னைக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க. இவன் சீமான் வந்து ஒரு ஃப்ராடு பய, இவன் ஒரு ஃப்ராடு. புரிஞ்சுங்களா? நான் சொல்றேங்க, இல்லன்னா 60 லட்ச ரூபாய்க்கு எனக்கு கொடுக்கணும்ல, 10 லட்ச ரூபாய் லாபம் தானே. ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன். 50 லட்ச ரூபாய்க்கு வந்து 4.5 லட்ச ரூபாய் 64,50,000 கொடுத்துறேன், உனக்கு 10 லட்ச ரூபாய் லாபம். 64,50,000 எனக்கு கிரையம் பண்ணி கொடுப்பியா? எனக்கு கேட்கறேங்க. சோ நீ ஒரு ஃப்ராடு பயங்கிறது வெட்ட வெளிச்சமாக ஒருத்தர் வந்து பத்திரத்தை, ஏன்னா ஒரு அட்வொகேட் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு யாரையும் குற்றம் சொல்லும் போது டாக்குமெண்ட் போட்டு தான் நான் பேசியிருக்கேன். புரிஞ்சுங்களா? ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ டாக்குமெண்ட். அப்படி இல்லைன்னா மறைமுகமா பேசுவேன், பேர் சொல்லி பேச மாட்டேன்.